Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 27th சீரீஸ் ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த சீரீஸ்ல என்னென்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம்னு. அதாவது கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். கோர்னா நம்ம அப்டமன்ல இங்க இருக்கிற மசில்ஸ், பேக்ல இருக்கிற ஃபுல் மசில்ஸ், பிளஸ் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய சைட் மசில்ஸ். இதை எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணா நம்ம பாடி ஃபிட்டா இருக்கும். அதுக்கான எக்ஸசைஸ் சீரீஸ் தான் இது. 5 டிஃப்ரெண்ட் டேஸ்ல 5 விதமான எக்ஸசைஸ், ரொம்ப பெஸ்டான எக்ஸசைஸ் கொண்டு வர போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதால ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். இப்ப கொஞ்ச நேரத்துல பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன். பாருங்க, இந்த எக்ஸசைஸ கீழே தரையில பண்ண போறோம். ஒரு மேட் போட்டுக்கோங்க, அப்பதான் பின்னாடி படுக்கிறச்சு போன்ஸ் எல்லாம் தரையில பட்டு இடிச்சு வலிக்காம இருக்கும். அதனால எப்பயுமே எல்லா எக்ஸசைஸும் தரையில பண்ணும் போது ஒரு மேட்ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படுத்துக்கலாம். படுத்துட்டு காலை இப்படி parallel டு ஃப்ளோர், அதாவது தரைக்கு சமமா கீழ்கால் இருக்கணும். ஓகே, முன்னங்கால் பாத்தீங்கன்னா இப்படி நேரா நிக்கணும். ஓகே, சோ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 7 ஷேப்ல கால் இருக்கணும். இருந்துட்டு கைய சைட்ல இப்படி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலையும் கொண்டு போய் தரையில டச் பண்ணிட்டு மேல வரணும். திருப்பி அடுத்த காலை கீழே தரையில டச் பண்ணிட்டு மேல வாங்க. பண்ணும்போது ஃபுல்லா பாத்தீங்கன்னா வயரை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு பண்ணுங்க. ஓகே, நிதானமா பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு காலும் 10 தடவை பண்ணலாம். பாருங்க, 3, இன்னொரு கால் 3, ஒன்னு போயிட்டு மேல வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கால் போகணும். மேல இதே இடத்துல லெவல்ல வச்சுக்கோங்க. ஹைட் கம்மி ஆகக்கூடாது. அதாவது இந்த 7 ஷேப்ல மெயின்டைன் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் மேல தூக்கிக்கலாமே தவிர கீழே வரக்கூடாது. கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டவுன் அப், டவுன் அப், டவுன் அப், டவுன் அப். இது மாதிரி 10 டைம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்திக்க போறோம். அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒரு கால் போயிட்டு மேல இன்னொரு கால் வருது இல்லையா, அப்படி பண்ணாம ஒரு கால் போயிட்டு மேல வரும்போதே அடுத்த காலையும் கொண்டு வரலாம். பாருங்க, இப்ப செகண்ட் வேரியேஷன். ஒரு கால் கீழே டச் பண்றோமா, அடுத்த கால் கீழே வரும்போது இது மேல போயிடும். ஓகே, இது செகண்ட் வேரியேஷன். இதையும் ஸ்லோவாவே பண்ணலாம், ஃபாஸ்டா பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா பண்றோமோ அப்பதான் உங்களுக்கு கோர் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும், காலில் இருக்கிற மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, பாருங்க, ஒரு கால் மேல போகுது, அடுத்த கால் கீழே இறங்கும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் கால் கரெக்டான ஷேப்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 7 மாதிரி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் கால் மேல இருந்தாலும் ஓகே, அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 டைம்ஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு சைக்கிள் முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்தது தொடர்ச்சியா இன்னும் 2 செட் பண்ணலாம். இது மாதிரி 10 தடவை ஒவ்வொரு காலுக்கும் இன்னும் 2 தடவை இந்த மாதிரி பண்ணலாம். முதல்ல ஒவ்வொரு காலா நிதானமா போயிட்டு கீழே வரணும். அடுத்தது ஒரு கால் போகும்போது இன்னொரு கால் மேல போகணும். ஸோ இந்த 2 வேரியேஷனையும் 15, 20, 30 தடவைன்னு மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருங்க. கோரை டைட்டா வச்சுட்டு பண்ணுங்க, கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ் டெலிவரிக்கு அப்புறமாலாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் லூஸா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணிட்டே வாங்க, நல்ல பலன் இருக்கும். இங்க மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதன் மூலமா, அதை டைட் ஆக்குறதன் மூலமா, ஃபேட் எல்லாம் போடுறதன் மூலமா அது இன்னும் நல்லா உங்களுக்கு காம்பாக்ட் ஆகி அங்க இருக்கிற மசில் அந்த ஃபிளாபினஸ் எல்லாம் போய் திக் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு டைட்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா ப்ராப்பரா உங்களுக்கு டக் ஆயிடும் மசில்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு செகண்ட் டேக்கு இன்னும் நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.